Good morning student. Today 11th physicsல motion in a vertical circle question பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி கண்ணு. கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அழகாக நம்ம எழுதிக்கலாம் இந்த கொஷினை. ஃபஸ்ட்டு சர்க்குலர் மோஷன், அதில் நம்ம ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் படிச்சிருப்போம். சின்ன கிளாஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம். ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறோம். வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது இப்போ கீழே இருந்து இப்படி மேலே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரோலர் கோஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, பிக்சர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் விளையாண்டுருப்பீங்க இல்லையா கண்ணு? அதை நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்றைக்கி இந்த மோஷன் இன் எ வெர்டிக்கல் சர்க்கிள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியம்மா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம்டா கண்ணு. நம்ம அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸை எம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த மாஸை ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம கட்டிடுறோம். அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு மாஸ்லெஸ், ஓகேவா குட்டி? மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு. அதே மாதிரி இன்எக்ஸ்டென்சிபிள், நீட்சித்தன்மையற்ற ஒரு ஸ்ட்ரிங்கு, ஓகேவா? அந்த நூலில் நம்ம கட்டிடுறோம். அதர் எண்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரியா குட்டி? இப்போது இந்த ஆப்ஜெக்ட் ரிவால்வ் ஆகுது, சுற்றி வருது. இந்த ஆப்ஜெக்ட்டு ரிவால்வ் ஆகுது. அப்படி ஆகும் பொழுது மேலேருந்து கீழே வரும் பொழுது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, கீழேருந்து மேலே போகும் பொழுது ஸ்பீடு வந்து என்ன கண்ணாகுது? டிக்ரீஸ் ஆகுது. சரியா குட்டி? ஸோ பாருங்கள், இந்த இடத்துல அந்த டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இப்படி இருக்குது. இந்த இடத்துல இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த இடத்துல இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த இடத்துல இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவாம்மா? இதை பற்றி நம்ம முன்னாடி லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ அப்போ ஆக்சலரேஷன், அந்த ஆக்சலரேஷனை டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏடி ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஓகேவா கண்ணு? அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம அந்த ஆப்ஜெக்டை கட்டி நல்லா ரிவால்வ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரிங் இழுக்கும். அப்போ ப்ரொடியூஸ் ஆகிறது தான் டென்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா குட்டி? அப்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். அதை நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி குட்டி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். சரியாம்மா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம ஃபார்முலாவுக்கு அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கில் அலாங் த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன். சரியாம்மா? அப்போ அந்த 2 ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. இப்போது இந்த வெர்டிக்கலோட இந்த பொசிஷன் வெக்டார், இதை நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா குட்டி? இதை பொசிஷன் வெக்டார்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதை ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிளை நம்ம டீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியாம்மா? இப்போது இந்த ஆப்ஜெக்டுடைய மோஷனுக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபுல்லாகவும் வந்து காரணமாக இருக்கலை. அதனுடைய காம்பனண்ட்டு தான் அதனுடைய மோஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம 2 காம்பனண்ட்ஸாக பிரிக்கிறோம். இந்த ஆங்கிள் டீட்டா, அப்போ இந்த ஆங்கிள் டீட்டா. ஸோ அப்போ இந்த காம்பனண்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுடைய இந்த காம்பனண்ட்டு எம்ஜி காஸ் டீட்டா. ஸோ இந்த காம்பனண்ட்டு எம்ஜி சைன் டீட்டா. சரியாம்மா? அவ்வளோதான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். இது எம்ஜி காஸ் டீட்டா, இது எம்ஜி சைன் டீட்டா. சரியாம்மா? இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறோம் இந்த மாஸுக்கு. சரியா குட்டி? அப்படி அப்ளை பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷன் எடுத்துக்கலாம், டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷன் எடுத்துக்கலாம். சரியா குட்டி? நமக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட் லா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஆமாம் தானே கண்ணு? இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது கண்ணு? எம்ஜி சைன் டீட்டா. சரியா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். எம்ஜி சைன் டீட்டா ஈக்குவல் டு எம்ஏடி. ஏன்னாக்கா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா குட்டி? அப்போ எம்ஜி சைன் டீட்டா ஈக்குவல் டு எம் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் என்ன கண்ணு பார்த்தோம்? டிவி பை டிடி. இது ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் சைன். ஓகேவாம்மா? அதனால் இங்கே மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். சரியா? அதே மாதிரி இப்போ ரேடியல் டைரெக்ஷனில் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த டைரெக்ஷன் எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? இங்கே ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஆமாம் தானே கண்ணு? 2 ஃபோர்ஸஸ் இருக்குது, டென்ஷன் எம்ஜி காஸ் டீட்டா. ஆனால் ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன கண்ணு எழுதிக்கிறோம்? டி. பாருங்கள், இந்த பிளாக் பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு அதிலிருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சரியாம்மா? டி மைனஸ் எம்ஜி காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம்ஏஆர். ஃபோர்ஸு டோட்டலாக 2 ஃபோர்ஸு, ரெண்டு எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். எம்ஏஆர்
ஓகேவா குட்டி? இதுனா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஏஆர் அப்படிங்கிறது அது வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ அப்போ டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் மாஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர். சரியா குட்டி? இது என்ன கண்ணு? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. ஸோ அப்போது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு காரணமாக இருக்கிறது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறத நாம் இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போது இந்த வெர்டிக்கல் மோஷன் அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த இந்த வெர்டிக்கல் மோஷன் இருக்கு இல்லையா குட்டி, அதை நம்ம 4 குவாட்ரண்ட்டாக பிரிக்கிறோம். ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஜி சைன் தீட்டா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கடா குட்டி. இந்த டேஞ்சென்டியல் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் எல்லா தீட்டாவுடைய வேல்யூக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கண்ணு வேல்யூ இருக்குது. சரியா குட்டி? டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் இருக்குது. ஏன்னாக்கா சைன் 0வாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த வேல்யூ 0 ஆகும். அப்போ தீட்டாவுடைய வேல்யூ 0வை தவிர எல்லா வேல்யூவுக்குமே டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன கண்ணு அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? பாருங்கள், உங்கள் புக்கில் இருக்கும், இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் இஸ் நாட் எ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னாக்கா எல்லா வேல்யூஸுக்குமே அந்த ஜி சைன் தீட்டா அப்படிங்கக்கூடிய வேல்யூ நமக்கு இருக்குது. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்குது. சரியாம்மா? அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த செகண்ட் பாயிண்டில் இருந்துட்டு இந்த வேல்யூ பாருங்கள். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4.28 அண்ட் 4.29 இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, அந்த வெலாசிட்டியோடைய மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ டென்ஷன் எப்படி கண்ணு இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறத இந்த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டியோடைய மேக்னிடியூட் வந்து நாட் கான்ஸ்டன்ட். ஸோ அதே மாதிரி டென்ஷனும் நாட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க கண்ணு. இந்த தேர்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4.29 சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வாங்க. டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர். இந்த எம்ஜி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா இந்த பக்கம் வந்தால் என்ன கண்ணாகும்? ப்ளஸ் எம்ஜி காஸ் தீட்டாவாகும். அப்போ டி ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் எம்ஜி காஸ் தீட்டா அப்படிங்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சைடில் அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரியா குட்டி? இதில் பாருங்கள், இந்த ஏடி அப்படிங்கக்கூடிய இந்த பார்ட்டு 2 தீட்டாவுடைய வேல்யூ ப்ளஸ் π/2க்குள்ளே இருக்கும். இதிலிருந்து என்ன தீட்டாவுடைய வேல்யூ கண்ணு இதை விட அதிகமாகவும் இந்த π/2வை விட குறைவாகவும் இருக்கும். அப்போ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ கண்டிப்பாக என்ன கண்ணு இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். சரியா? அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வெலாசிட்டி 0 ஆனாலும் டென்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெலாசிட்டி இல்லாமல் போனால் கூட டென்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா குட்டி? ஏன்னா காஸ் தீட்டாவுடைய வேல்யூ வந்துட்டு -π/2 தீட்டாவுடைய வேல்யூ -π/2வை விட அதிகமாகவும் ப்ளஸ் π/2வை விட குறைவாகவும் இருக்கும். ஏன்னாக்கா அந்த 4AD அப்படிங்கிறது பாருங்கள் இந்த பார்ட்டில் இருக்குது, இந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது இல்லையா குட்டி? அதனால் காஸ் தீட்டாவுடைய வேல்யூ கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ பி பார்ட் சி பார்ட் இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குவாட்ரண்ட் ரெண்டையும் எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். ஓகேவா குட்டி? அந்த டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர்டு பை ஆர். இந்த டேர்ம் இருக்குது இல்லையா குட்டி? இந்த டேர்ம்லேருந்து தீட்டாவுடைய வேல்யூ பாருங்கள். இதில் இருக்கும் π/2வை விட அதிகமாகவும் 3π/2வை விட குறைவாகவும் இருக்கும் இந்த குவாட்ரண்ட்டு. ஆமாம் தானே கண்ணு? அப்போ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ கண்டிப்பாக என்னவா கண்ணு இருக்கும்? மைனஸ் வேல்யூவாக தான் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும் இல்லையா குட்டி? ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் பாருங்கள். அந்த செகண்ட் டேர்ம் என்ன கண்ணு? இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம அதிலேருந்து என்ன கண்ணு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வெலாசிட்டி 0 ஈவன் த டென்ஷன் மறைஞ்சாலும் வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? அந்த லாஸ்ட் டேர்ம்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, டென்ஷன் வந்து இல்லாமல் போனாலும் 0 ஆனாலும் வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா குட்டி?
இப்போது டென்ஷன் அண்டு மினிமம் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஆப்ஜெக்டோடைய 2 டிஃப்ரெண்ட் பொசிஷனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரியாம்மா? இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா? இதை லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? இப்போது இந்த லோயஸ்ட் பாயிண்டில் ஆப்ஜெக்ட் இருக்கும் பொழுது அதனுடைய வெலாசிட்டியை v1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கும் பொழுது வெலாசிட்டியை v2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். மற்ற எந்த பாயிண்ட்லேயும் வெலாசிட்டியை v அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியாம்மா? அதே மாதிரி அது இங்கே 1.1ல் ஆப்ஜெக்ட் இருக்கும் பொழுது டென்ஷனை T1 அப்படின்ட்டும், இங்கே இருக்கும் பொழுது டென்ஷனை T2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். மற்ற எந்த பாயிண்டில் இருக்கும் பொழுதும் டென்ஷனை T அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை அப்ளை பண்ணி டென்ஷனையும் வெலாசிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியாம்மா? இப்போ நம்ம இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். M1 அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் 4.29 இதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் கண்ணு. T மைனஸ் mg cos theta ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை r. இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இந்த டேர்மை நம்ம இப்போது இந்த பாயிண்ட் 1க்கு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ் கண்ணு ஆக்ட் ஆகுது, என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்ஷன் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. டென்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலாங் த ஸ்ட்ரிங்கு, ஓகேவா? அதனால் T1. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் மைனஸ் mg. அண்டு காஸ் தீட்டாவுடைய வேல்யூ என்ன கண்ணு நமக்கு? காஸ் தீட்டாவுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 0. ஏன்னாக்கா தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ காஸ் 0 ஈக்குவல் டு என்ன கண்ணு? 1. ஸோ அதனால் ஈக்குவேஷன் நம்பர் 4.29லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. T1 மைனஸ் mg காஸ் தீட்டா, அதில் தீட்டாவுடைய வேல்யூ 0. அப்போ மைனஸ் mg ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர் அப்படிங்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம் நம்ம. சரியா? இந்த மைனஸ் டேர்மை நம்ம ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ T1 ஈக்குவல் டு mv1 ஸ்கொயர்ட் பை ஆர் ப்ளஸ் mg. ஏன்னா இந்த லோயஸ்ட் பாயிண்டில் இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டியை நம்ம v1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதுனால v1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஒன்றுமே இல்லைம்மா, ரொம்ப ஈஸி தான். சரியா குட்டி? இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்தோமா ப்ளஸ் ஆகிடுச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4.31 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியாம்மா? அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் இங்கே போகிறோம் நம்ம. சரியா? T2. இப்போ இங்கே டென்ஷன் என்ன கண்ணு? T2, ஓகேவா? T2 ப்ளஸ் mg, ஓகேவா கண்ணு? mg காஸ் தீட்டாவுடைய வேல்யூ இங்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 180 ஆங்கிள் தீட்டாவுடைய வேல்யூ 180. காஸ் தீட்டாவுடைய வேல்யூ மைனஸ், ஓகேவா? -1. சரியா குட்டி? ஸோ அப்போது -1 ஆல்ரெடி ஃபார்முலாவில் நமக்கு 4.29 இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது இந்த ஈக்குவேஷனில். T மைனஸ் mg -1 அப்படின்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ T ப்ளஸ் mg ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ஹையஸ்ட் பாயிண்ட் 2 அப்படிங்கிறதுனால T2 அந்த -1ம் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் mg ஈக்குவல் டு mv2 ஸ்கொயர்ட் பை ஆர். ஓகேவாம்மா? இப்போ T2 மட்டும் நமக்கு வேணும். அதனால் mgயை இந்த பக்கம் கொண்டு வாங்க. ரைட் சைடு வந்தால் இந்த ப்ளஸ் mg மைனஸ் mgயாக மாறிடும் நமக்கு. சரியாம்மா? கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாதுமா. இப்போ இந்த டேர்மை T1 மட்டும் வேணும். அதனால் mg இந்த பக்கம் கொண்டு வந்தோம், ப்ளஸ் ஆகிடுச்சு. இங்கே T2 வேணும். ஸோ மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ T2 ஈக்குவல் டு mv2 ஸ்கொயர்ட் பை ஆர் மைனஸ் mg. இது ஈக்குவேஷன் நம்பர் 4.33. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன கண்ணு தெரியுது? T1 அதிகமாக T2 அதிகமாக கண்ணு? T1 தானே கண்ணு அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இந்த டென்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்குது. இந்த டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நமக்கு குறைவாக தான் இருக்கும். ஸோ T1 கிரேட்டர் தென் T2 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த டென்ஷன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா குட்டி? அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். T1 மைனஸ் T2, ஓகே, இதுதானே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது T1 மைனஸ் T2. குட்டீஸ், இந்த ஒரு ஸ்டெப்ஸுக்கும் ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்க. தெளிவாக எழுதி பார்த்து படிங்க. ஸோ இந்த டேர்ம் எடுத்துக்கணுங்களா? mv1 ஸ்கொயர்ட் பை ஆர் ப்ளஸ் mg. இந்த டேர்ம் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறீங்க. mv2 ஸ்கொயர்டு பை ஆர் மைனஸ் mg. ஓகேவா? இந்த 4.31ஐயும் 4.33ஐயும் மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு வாங்க கண்ணு.
அப்போ மைனஸ் எம் வி டூ ஸ்கொயர்ட் பை ஆர் ஆயிரும். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். சரியாம்மா? அதுதான் இங்கே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ எம் வி ஒன் ஸ்கொயர்ட் பை ஆர் எம்ஜி இந்த மைனஸ் உள்ள ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா எம் வி டூ ஸ்கொயர்ட் பை ஆர் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம்ஜி. ஓகேவா? அப்போ T1 மைனஸ் T2 அப்படிங்கிறத இங்கே ஒரு எம்ஜி இங்கே ஒரு எம்ஜி, ஸோ 2mg இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஈக்குவேஷனில் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் பாருங்கள், இந்த டேர்ம்லேயும் என்னென்ன காமனாக இருக்குது? எம் காமனாக இருக்குது, ஆர் காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளில எடுத்துட்டாங்க. எம் பை ஆர் அப்படிங்கக்கூடிய டேர்மை காமனாக வெளில எடுத்துட்டாங்க. அப்போ V1 மட்டும் V1 ஸ்கொயர்டு இருக்கும், இதில் V2 ஸ்கொயர்டு இருக்கும். ஸோ அப்போ எம்மும் ஆரும் எம் பை ஆர் காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்தாச்சு. எம் பை ஆர் இன்ட்டு V1 ஸ்கொயர்டு மைனஸ் V2 ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த எம்ஜியும் 2mg ஆயிடுச்சு. சரியா குட்டி? ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் 4.34 நாம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். சரியா குட்டி? இப்போது நம்ம இந்த டேர்மை கால்குலேட் பண்ணி இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம V1 ஸ்கொயர்டு மைனஸ் V2 ஸ்கொயர்டை கால்குலேட் பண்ணணும். அதை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். டோட்டல் எனர்ஜி நமக்கு என்ன கண்ணு தெரியும்? டோட்டல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி சேர்ந்தது தான் டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா குட்டி? இப்போது அப்போ E1 ஈக்குவல் டு E2. த டோட்டல் எனர்ஜி அட் எ பாயிண்ட் 1 இஸ் சேம் அஸ் த டோட்டல் எனர்ஜி அட் எ பாயிண்ட் 2. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் 1ல் இருக்கிற எனர்ஜியை E1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை டோட்டல் இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை E2ன்னு எடுத்துக்கிறோம். E1 ஈக்குவல் டு E2 டோட்டல் எனர்ஜி. ஏன்னாக்கா எனர்ஜி வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனர்ஜி கான்ஸ்டன்ட்டு. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா குட்டி? இந்த மோஷனில் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ E1 ஈக்குவல் டு E2. சரியா? இப்போது பாயிண்ட் 1 நம்ம எடுத்துக்கிறோம் குட்டி. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இந்த பாயிண்ட் 1 எடுத்துக்கிறோம். சரியா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த பாயிண்ட்டை நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன கண்ணு? அங்கே 0. ஏம்மா? ஏன்னாக்கா அங்கே ஹைட்டே இல்லை. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நமக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? U ஈக்குவல் டு mgh. ஸோ இந்த இடத்துல இதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோமாக்கா ஹெச்சே இல்லை, ஹைட்டே இல்லை. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி U1 ஈக்குவல் டு 0. அப்போ அங்கே கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜிக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? ஆஃப் எம் V1 ஸ்கொயர்டு. அப்போது அந்த 1 அப்படிங்கிற பாயிண்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எம் V1 ஸ்கொயர்ட். அப்போ டோட்டல் எனர்ஜி ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டையும். வேறு ஒன்றுமே இல்லை கண்ணு. இதெல்லாம் கண்டிப்பாக எழுதணுமா? நீங்கள் எழுதாமல் லேசியாக எழுதாமல் விட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் கீ பாயிண்டில் ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ டோட்டல் எனர்ஜி E1 ஈக்குவல் டு அந்த பாயிண்ட் 1 அப்படிங்கிறதுனால E1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு E1 ப்ளஸ் KE1 U1 ப்ளஸ் KE1. அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெஃபரன்ஸ் பாயிண்டில் லோயஸ்ட் பாயிண்டில் 0 ப்ளஸ் ஆஃப் எம் V1 ஸ்கொயர். அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் எம் V1 ஸ்கொயர்டு. சரியா குட்டி? அதே மாதிரி பாயிண்ட் 2ல் பாருங்கன்னு, இந்த பாயிண்ட் 2ல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? U ஈக்குவல் டு mgh. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு 6, இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு 6. சரியா குட்டி? அப்போ டோட்டலாக ஏன்னா இதான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 6, இதிலேருந்து இது வரைக்கும் 6 அப்படின்னாக்கா டோட்டலாக இதை நம்ம 2R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? அப்போது பாயிண்ட் 2ல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னாக்கா U2. ஓகேவா? mgh பதிலாக 2R அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2R எப்படி வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே கைனெட்டிக் எனர்ஜி அந்த பாயிண்ட் 2ல் கைனெட்டிக் எனர்ஜி KE2 ஈக்குவல் டு ஆஃப் எம் V2 ஸ்கொயர்டு. அப்போ பாயிண்ட் 2ல் டோட்டல் எனர்ஜி E2 ஈக்குவல் டு U2 ப்ளஸ் KE2. U2 உடைய வேல்யூ என்ன கண்ணு? mg2R. ஓகேவா? mgR ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எம் V2 ஸ்கொயர்டு. சரியா குட்டி? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எழுதணும் கண்ணு, இம்பார்ட்டண்ட். இதுக்கெல்லாம் மார்க் இருக்குது. ஸோ அப்போது இது ரெண்டையும் E1 உடைய வேல்யூவையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க, E2 உடைய வேல்யூவும் கால்குலேட் பண்ணிட்டீங்க. இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். E1 உடைய வேல்யூ என்னடா கண்ணு? ஆஃப் எம் V1 ஸ்கொயர்டு. ஸோ அதை இங்கே கொண்டு வந்து போட்டிங்க. E2 உடைய வேல்யூ என்ன கண்ணு? பாயிண்ட் 2ல் எனர்ஜி 2mgR ப்ளஸ் ஆஃப் எம் V2 ஸ்கொயர்டு. ஆமாம் தானே கண்ணு? ஸோ இப்போது இங்கேயும் ஆஃப் எம் V1 ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஆஃப் எம் V2 ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த பக்கம் எடுத்துவாங்க. அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வந்தாக்கா லெஃப்ட் சைடு வந்தால் என்னவா கண்ணு மாறும்? இந்த டேர்மு
மைனஸாக மாறும். சரியா? அப்போ ஆஃப் எம் வி ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆஃப் எம் வி டூ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2mgr அப்படிங்கிற டேர்ம் வரும். அதை சைடில் எழுதிக்கோங்க கண்ணு. அப்போ ரெண்டுலேயுமே 1/2 m காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துடுறோம். ஆஃப் எம் காமனாக வெளியில் எடுத்துடுறோம். இன்ட்டு வி ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் வி டூ ஸ்கொயர்டு. ஓகேவா? ஈக்குவல் டு 2mgr. ஓகேவாம்மா? பாருங்கள், இந்த சைடு m இருக்குது, இந்த சைடு m இருக்குது. கேன்சல் ஆகிடும். உங்கள் புக்கில் நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு வாங்க. 2 2s are 4. ஸோ 4gr. m போட்டிங்கன்னா தப்பு, ஏன்னா எம்மும் எம்மும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வி ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் வி டூ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4gr. இதெல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்கடா குட்டி. ஓகேவா? இப்போ இதிலிருந்து இந்த வி ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் வி டூ ஸ்கொயர்டு வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்ம இந்த 4.34 சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு m பை ஆர் வி ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் வி டூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2mg. அந்த வி ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் வி டூ ஸ்கொயர்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4.34 இருக்கு இல்லையா குட்டி? இந்த ஈக்குவேஷன், இந்த லாஸ்ட்டு ஈக்குவேஷன் 4.34 இந்த ஈக்குவேஷனில் கொண்டாந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ண இந்த 4gr சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு m பை ஆர் 4gr. ஏன்னா வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் வி டூ ஸ்கொயருடைய வேல்யூ 4gr ப்ளஸ் 2mg. ஓகேவாம்மா? இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? பாருங்கள், இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும். சரியா? நீங்கள் உங்கள் புக்கில் அடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 4mg இருக்குது, இங்கே 2mg இருக்குது. 4mgயையும் 2mgயையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 6mg. அப்போது t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு 6mg. ஓகேவா? அப்போ அந்த டென்ஷன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோனாக்கா 6mg அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? இதெல்லாம் அழகாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டு சர்க்குலர் ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் 2ல் ஒரு மினிமம் ஸ்பீடு வந்து இருக்கணும். சரியா குட்டி? அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த மினிமம் ஸ்பீடு இருந்தால் தான் அது சர்க்குலர் ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ணிட்டு வரும். இல்லைனாக்கா அது என்ன ஆகும்? சர்க்குலர் ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது. சரியா குட்டி? அதுக்கு நம்ம அந்த ஈக்குவேஷன் 4.33 இருக்குது இல்லையா குட்டி? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4.33 நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனில் t2 டென்ஷனை வந்து 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ t2 ஈக்குவல் டு 0னா 0 ஈக்குவல் டு m v2 ஸ்கொயர்ட் பை ஆர் மைனஸ் mg அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். சரியா குட்டி? ஸோ அப்போது இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. மைனஸ் m v2 ஸ்கொயர்ட் பை ஆர் ஈக்குவல் டு மைனஸ் mg அப்படின்னு வரும். மைனஸ் இந்த ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போது m v2 ஸ்கொயர்ட் பை ஆர் ஈக்குவல் டு mg. சரியா குட்டி? நமக்கு அந்த மினிமம் ஸ்பீடு தான் நமக்கு தேவை. ஸோ அப்போது v2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன கண்ணு வரும்? இந்த பக்கம் ஆர் மேலே போயிடும். இந்த பக்கமும் m இருக்குது, இந்த பக்கமும் மேலே இருக்குது m இருக்குது. ஸோ எம்மும் கேன்சல். அப்போ v2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு rg. ஓகேவா? இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமினேட்டருக்கு போயிடும், மல்டிப்ளை ஆகிடும். v2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு rg. நமக்கு தேவை v2 தான் தேவை. ஸோ v2 ஈக்குவல் டு இதுக்கு என்ன பண்ணப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் gr. v2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு rg. அப்போ v2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் gr. சரியா? ஸோ அப்போது அந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா சர்க்குலர் ஆர்பிட்டில் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பாயிண்ட் 2ல் மினிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த v2 ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் gr அப்படிங்கக்கூடிய இந்த வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மினிமம் ஸ்பீட் அட் லோயஸ்ட் பாயிண்டில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாயிண்ட் 2ல் இந்த மினிமம் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னா v2 ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் gr அந்த வேல்யூ இருக்கணும் அப்படின்னாக்கா பாயிண்ட் 1லேயும் ஒரு மினிமம் ஸ்பீடு இருக்கணும். அந்த ஸ்பீடை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா குட்டி? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4.36 v1 ஸ்கொயர்ட் மைனஸ் v2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4gr அப்படிங்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச v2 உடைய வேல்யூ கொண்டாந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கண்ணு. சின்ன ஸ்டெப்ஸு தான். ஓகேவா? என்ன கண்ணு 4.36 என்ன கண்ணு ஈக்குவேஷன்? v1 ஸ்கொயர்ட் மைனஸ் v2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4gr. இப்போ v2 உடைய வேல்யூ நீங்கள் என்ன கண்ணு கால்குலேட் பண்ணீங்க? gr இல்லையா குட்டி? ஸோ
v2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர்ஜி. இந்த டேர்ம் நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க இல்லையா, v2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர்ஜி. அதை கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v1 ஸ்கொயர்டு மைனஸ் ஜிஆர் ஈக்குவல் டு 4gr. ஓகேவா, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. v2 ஸ்கொயருடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். v2 ஸ்கொயருடைய வேல்யூ ஆர்ஜி, v1 உடைய வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்ஜி. சரியா, இந்த டேர்மில் பாருங்க கண்ணு, இந்த டேர்மில் இப்போ நீங்கள் v1 ஸ்கொயரை மட்டும், நம்ம v1 ஸ்கொயர் தான் வேணும், ஏன்னா 0.1ல் மினிமம் ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ v1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4gr, இந்த மைனஸ் gr இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா ப்ளஸ் gr. ஸோ 4gr ப்ளஸ் gr 5gr. ஓகேவா, அப்போ v1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ப்ளஸ் 5gr. அப்போது v1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gr. சரியா குட்டி, அப்போது அந்த 0.1ல் சர்க்குலர் ஆர்பிட்டில் அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா 0.1ல் இருக்கக்கூடிய அந்த மினிமம் ஸ்பீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா v1 ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gr இருக்கணும். அந்த ஸ்பீடு இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா, இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் இருந்தும் 4.38 அண்ட் 4.39, 4.38 எங்கன்னு இருக்குது, இங்கே இருக்குது. v2 உடைய வேல்யூவும் v1 வேல்யூவிலேருந்தும் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா குட்டி, ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷனில் ரிவால்வ் ஆகும் பொழுது இந்த லோயஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா குட்டி, அந்த லோயஸ்ட்டு பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த மினிமம் ஸ்பீடு ஹையஸ்ட்டு பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய மினிமம் ஸ்பீடை விட √25 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. இந்த 4.38 அண்ட் 4.39லேருந்து லோயஸ்ட்டு பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த மினிமம் ஸ்பீடு ஹையஸ்ட்டு பாயிண்ட் இருக்கக்கூடிய மினிமம் ஸ்பீடை விட √25 டைம்ஸ் வந்து √5 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவாம்மா, இந்த கொஷின் கேட்டாங்கன்னா எழுதி பார்த்து நல்லா படிங்க. ஸ்டெப் ஈஸி ஸ்டெப்பு, எந்தெந்த ஸ்டெப்புக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு படிங்க. ஓகே குட்டீஸ்.